வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது சீதாராம் கோயலோட ஹிந்து சமுதாயத்தின் பாதுகாப்பு, அதாவது டிஃபென்ஸ் ஆஃப் ஹிந்து சொசைட்டி புத்தகம் முன்வைக்கிற வாதங்களை பத்தின ஒரு அலசல் தான். இது ஒரு சர்ச்சைக்குரிய புத்தகம், அதனால அதோட கருத்துக்களை நாம விரிவா பார்க்கலாம். இங்க நம்மளோட நோக்கம் ரொம்ப தெளிவானது. இந்த புத்தகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதோட முக்கிய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத நடுநிலையா உங்களுக்கு விளக்க போறோம். சரி, வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த புத்தகத்தை எழுத ஆசிரியரை தூண்டியது என்ன அப்படிங்கறத புரிஞ்சிக்க அவரோட இந்த ஒரு மேற்கோள்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். இதுல இருக்கிற உணர்ச்சி பூர்வமான வார்த்தைகளே அவரோட நோக்கத்தை நமக்கு ஓரளவுக்கு காட்டிடுது. கோயிலோட முதல் மற்றும் முக்கியமான வாதமே இதுதாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்து சமூகம் இப்போ ஒரு பெரிய நெருக்கடியில இருக்கு. வெளியிலிருந்து வர சித்தாந்த தாக்குதல்களால நாமளே எப்பவும் தற்காத்துக்க வேண்டிய ஒரு நிலையில தள்ளப்பட்டிருக்கோம்னு சொல்றாரு. ஆசிரியர் இந்து தூற்றுப்பவர்கள் அப்படின்னு சில குழுக்களை குறிப்பிடுறாரு. இவங்க தான் இந்து வழிபாட்டை விமர்சிக்கிறாங்க, மனித சகோதரத்துவம் பத்தி பேசுறாங்க, புரட்சியை விக்கிறாங்க, நவீனத்துவம் பத்தி பாடம் எடுக்கிறாங்கன்னு கோயல் அவரோட பார்வையில ஒரு பட்டியலையே கொடுக்கறாரு. இவங்களால தான் இந்து சமூகம் ஒருவித குற்ற உணர்ச்சியோட இருக்குதுன்னு அவர் நம்புறாரு. சரி, இந்த பிரச்சனையோட ஆணிவேர் என்னன்னு ஆசிரியர் சொல்றாரு தெரியுமா? அது ஒருவித சுய மறதி நிலைதான். அதாவது ஹிந்துக்கள் தங்களோட சொந்த பாரம்பரியத்தையே வெளியாட்களோட விரோதமான கண்ணோட்டத்திலிருந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால தன்னம்பிக்கை போயிடுச்சுன்னு அவர் வாதிடுறாரு. ஓகே, கோயல் அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வரார். இரண்டு முற்றிலும் வேறான உலக பார்வைகளை ஒப்பிட்டு காட்டப் போறார். இத நமக்கு எளிமையா புரிய வைக்க ஒரு சுவாரஸ்யமான உவமைய பயன்படுத்துறார். அந்த உவமை இதுதான். ஒரு சோவியத் தூதர், அதாவது ஒரு கட்டுக்கோப்பான நாட்டிலிருந்து வந்தவர் ஒரு சுதந்திரமான நாட்டுக்கு வர்றார். அங்க எந்த விஷயத்துக்கும் ஒரு மையப்படுத்தப்பட்ட கமிட்டி, அதாவது ஒரு கண்ட்ரோல் பண்ற அமைப்பே இல்ல. இத பார்த்து அவர் ஆடி போய் குழம்பி போயிடுறார். இங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஒரு மூடிய கட்டுப்பாடான சிஸ்டம்லேருந்து வர்ற ஒருத்தருக்கு ஒரு திறந்த சுதந்திரமான அமைப்பு எப்படி தெரியுதுன்னு பாருங்க. அவருக்கு இது சுதந்திரமா தெரியல, ஒரே அராஜகமா குழப்பமா தெரியுது. இப்ப புரியுதா? இந்த ஓமைய வச்சுதான் கோயல் தன்னோட மைய கருத்தைய விளக்குறாரு. ஒரு பக்கம் சனாதன தர்மம்னு அவர் சொல்ற ஒரு ஆன்மீக சுதந்திரம் இருக்கு. இதுல தனிநபர் முயற்சி தான் முக்கியம். இன்னொரு பக்கம் தீர்க்க தரிசன மதங்களோட கட்டுக்கோப்பான அமைப்பு, அதாவது வெளியிலிருந்து வர்ற அதிகாரத்தை நம்பியிருக்கிறது. இந்த ரெண்டுக்கும் உள்ள பெரிய வித்தியாசத்தை தான் அந்த சோவியத் தூதர் கதை மூலமா நமக்கு புரிய வைக்கிறாரு. இப்போ ஆசிரியர் சுட்டிக்காட்டுகிற முதல் பெரிய வேறுபாட்ட இன்னும் ஆழமா பார்க்கலாம். அதாவது கடவுள் மற்றும் தெய்வீகம் சார்ந்த கருத்துக்கள். கோயிலோட விளக்கப்படி இந்து மனப்பான்மையில தெய்வீகம்ங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு. வானம், பூமி, நீர், நெருப்பு, விலங்குகள், ஏன் நம்ம பெத்தவங்க, குரு, வீட்டுக்கு வர விருந்தாளி வரைக்கும் எல்லாத்துலயும் ஒரு தெய்வத்தன்மையா நம்ம பாக்குறோம். இதுக்கு நேர் மாறா இந்த புத்தகத்துல ஏகதெய்வ கொள்கை எப்படி விவரிக்கப்படுதுன்னா, கடவுள் ஒருவர்தான், அவர் இந்த பிரபஞ்சத்துக்கு வெளியில இருக்காரு, அவர்தான் இத ஒண்ணுமில்லாம உருவாக்கினார், ஆனா அவர் எப்போதுமே இதிலிருந்து தனிச்சுதான் இருக்காரு. பாருங்க, இந்த ரெண்டு பார்வைக்கும் இடையில இருக்கிற பெரிய விளைவை கோயில் சுட்டிக்காட்டுறார். ஒரு பார்வை இந்த உலகத்தையே தெய்வீகமா பாக்குது, இன்னொரு பார்வையோ இந்த உலகத்துல எந்த தெய்வீகமும் இல்ல, இது மனுஷனோட பயன்பாட்டுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லுது. இது ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாடு. அடுத்து இந்த நூல் சுட்டிக்காட்டுகிற இன்னொரு முக்கியமான வேறுபாட்டையும் பார்க்கலாம். அதாவது ஆன்மீக உண்மையை ஒரு தனிநபர் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. ஒருத்தரோட ஆன்மீக பயணம் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? இதுதான் அடுத்த ஒப்பீட்டுக்கு அடித்தளம். ஆசிரியரோட பார்வையில சனாதன தர்மத்துல இந்த தேடல் மனுஷங்கிட்ட இருந்துதான் ஆரம்பிக்குது. நான் யார் அப்படிங்கறதான் முதல் கேள்வி. இதுக்கு பதில் சுய கண்டுபிடிப்பு மூலமா தான் கிடைக்கும். ஆனா தீர்க்க தரிசன மதங்கள்ல தேடல் கடவுள் மற்றும் வேத புத்தகத்திலிருந்து ஆரம்பிக்குது. அங்கே கட்டளைகளுக்கு கீழ்படுகிறது தான் முக்கியம். பாதை வெளிப்பாடு, அதாவது ரெவலேஷன் மூலமா வருது. பாருங்க, சனாதன தர்மத்தோட இந்த தனிநபர் கண்டுபிடிப்புங்கிற கொள்கைய இந்த ஒரு மேற்கோள் எவ்ளோ அழகா சுருக்கி சொல்லுது. அடுத்தவங்க சொல்றது உண்மையா இருக்கலாம், ஆனா அதை நான் உணர்ந்தா மட்டும்தான் அது ஏன் உண்மையா மாறும். அதனாலதான் கோயல் ஒரு முடிவுக்கு வர்றாரு. இந்த ஒரே கடவுளா, பல கடவுள்களா அப்படிங்கிற சந்தையே ஒரு குறிப்பிட்ட இறையியல் மனநிலையிலிருந்து வர்றதுதான். ஒரு ஞான உணர்வோட பார்வைக்கு இது சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம்னு அவர் சொல்றாரு. சரி, இவ்ளோ பிரச்சனைகளையும் சொன்ன ஆசிரியர் கடைசியா இதுக்கு என்ன தீர்வு சொல்றார்? இந்து சமூகம் என்ன செய்யணும்னு அவர் நினைக்கிறார்? அதை இப்ப பார்க்கலாம்.
இந்த தற்காப்பு மனநிலையிலிருந்து வெளியே வர்றதுக்கு கோயில் ஒரு 4 விஷயங்களை முன்வைக்கிறார். முதல்ல நம்ம பாரம்பரியத்தை வெளிநாட்டு அளவுகோல்களை வச்சு பார்க்கறத நிறுத்தணும். 2வது, அதுக்கு பதிலா அந்த வெளிநாட்டு கருத்துக்களை நம்மளோட ஆன்மீக பார்வையிலிருந்து மதிப்பிடணும். 3வது, ரொம்ப முக்கியமா நம்மளோட ஆன்மீகம், சமூகம், வரலாறு இத பத்தின அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கணும். 4வதா, இப்படி தெரிஞ்சுக்கிறது மூலமா நம்ம பாரம்பரியத்து மேல ஒரு உண்மையான அறிவுபூர்வமான பெருமை வரணும். அப்போதான் தன்னம்பிக்கை திரும்ப வரும்னு அவர் அழுத்தமா சொல்றாரு. இந்த மேற்கோள் ஆசிரியரோட மைய கருத்தை மறுபடியும் தெளிவா சொல்லுது. அறிவு, பெருமை, தன்னம்பிக்கை இந்த 3ம் எப்படி ஒன்னோட ஒன்னு தொடர்புல இருக்குன்னு பாருங்க. பாரம்பரியத்தை சரியா தெரிஞ்சுக்காம பெருமைப்பட முடியாது. பெருமை இல்லாம தன்னம்பிக்கை வராது. இதுதான் அவரோட வாதம். இந்த விளக்கத்தோட இறுதியில இந்த புத்தகத்தோட மையமான ஒரு கேள்விய உங்க சிந்தனைக்கு விட்டுட்டு போறோம். உண்மையிலேயே ஆன்மீகம்ங்கிறது சத்தியத்தை நோக்கிய ஒரு பயணமா, இல்ல அதுவும் சித்தாந்தங்கள் மோதுற ஒரு போர்க்களமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?